ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படி நம்புகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வீடியோ வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி போட்டது தான். தீபாவளிலேருந்து நம்ம வந்து வீடியோவே போடல. ஆல்மோஸ்ட் வந்து 1 month ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வரும். இன்றைக்கான விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சேமியா உப்புமாவும் அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து ஒரு கத்திரிக்காய் தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னா கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சேமியானா இது பார்த்தீங்கன்னா கோதுமை சேமியா தான். இந்த கோதுமை சேமியா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை சேமியாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா சில் தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னா உதிரியாக வரும். இல்லைனா நம்ம அப்படியே எடுத்து பாயில் பண்ணோம்னா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கட்டி கட்டியாக வந்துடும். நம்ம வந்துட்டு வெறுமனையே தண்ணியில் போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதுக்காக எண்ணெய் உப்பு இதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து வதக்க சேர்த்துக்கலாம். நான் வந்து லஞ்ச் வந்துட்டு காலையிலேயே செஞ்சுட்டு போகிறேன். அதனால தான் வந்து சைமல்டேனியஸ் நான் வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கும் வந்து நான் பண்ணிடுறேன். அதுவும் வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஸ்டீம் ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து வேகிற நேரத்தில் இது வந்து நம்ம தாளிச்சிடலாம். இதில் ஒன்றுமே கிடையாது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா காரக்கொம்பு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி எம்டியாக பண்ணி பாருங்கள். இது ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வரணும். அதோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூண்டு வந்து கத்திரிக்காய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் பூண்டு சேர்த்துட்டு அது நல்லா மசிக்கிற அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்காக வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயிலே வந்து அந்த கத்திரிக்காய் வெந்துச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து நம்ம மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வேகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக அப்படியே இருக்கட்டும். நான் ஏற்கனவே ரசம் வச்சதுனால நான் வந்து இன்றைக்கி சைடிஷ்க்கு வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறேன். ரைஸ் மட்டும்தான் பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இது நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தொக்குக்கு வந்து கொஞ்சமாக வந்து அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் போதும் புளி. ஏன்னா நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கத்திரிக்காய் தான். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் புளித்தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு கட்டியான ஒரு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சேமியாவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ராகி சேமியா இருக்கட்டும் இல்லை கோதுமை சேமியா இருக்கட்டும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஒரு 3 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சா போதும். ரொம்ப ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா வந்து குழன்னு ஆகிடும். அதனால நம்மளுக்கு வேக வைக்கும் போது நம்மளுக்கு புட்டு மாதிரி வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஸ்டீமில் இருந்தால் மட்டும் போதும். இப்போ அது தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதே சேமியாவில் வந்து 2 விதமாக பண்ணலாம். கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் காரமும். அதனால் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் நிறையா இருக்குது வீட்டில். அதனால் ஸ்வீட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து கொஞ்சம் காரம் தான் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியா போட்டால் போதும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம அப்படியே சேமியா போட்டு உப்பு போட்டு கலரிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கு வந்து சேமியா ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது என்ன தான் வந்துட்டு நாட்டு சர்க்கரைன்னு சேர்த்தாலும் கொஞ்சம் ஒயிட் சுகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒயிட் சுகரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் தூவிட்டு இதை அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், பட் ஹெல்தி. சேம் இதே ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ராகி சேமியா கூட பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் கோதுமைன்ற போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ராகியை விட. இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து தேங்காய் வந்து தூவிக்கலாம். தேங்காய் வந்து தூவும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுன்னு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இது வந்து எப்படி நம்ம ஒரு 11 o'clock போல் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இதை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக இது நான் ஸ்வீட் செஞ்சுருந்தேன். ஏன்னா அந்த சேமியா வந்து கரெக்டாக இருக்கும் 2 பேருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணதுக்காக வச்சுருந்தேன். இப்போ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் தொக்கு. கடைசியாக நம்ம வெல்லம் சேர்த்ததுனால கத்திரிக்காய்க்கு எப்போவுமே அந்த வெல்லம் வந்து கடைசியாக போடும்போது
டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டோம் அப்படின்னா வந்துட்டு காரக்குழம்பு தானே அப்படின்னு. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ரசம் சாம்பாருக்கெலாம் வந்து சைடிஷாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவாங்க. அகெயின் கேட்பாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான். பட் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு வேறு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம தொக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த அலங்கோலமாக இருக்கிற இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.